ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்சளவு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 11. இந்த கிரேட் கேட்டக்லிசமோட ப்ரோலாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது இதை ரீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பைபிள் எந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு ஹோலி ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நன் சிஸ்டர்ஸ் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ரீட் பண்ணி தான் ப்ரே பண்ணுறாங்க. உலகம் டெஸ்ட்ராய் ஆகிய ஒரு லீடர் வந்து ராஃபில்ஸ் 1 அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அவர் தான் அமட்ராசுவை பில்ட் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் இந்த ஹோலி ஸ்கிரிப்சரோட கான்செப்ட். இப்போ கம்பெனி ஏட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரியே இப்போ விக்டர் நடந்து போகிறத நமக்கு ஒவ்வொரு ரூமாக காமிச்சிட்டு இருக்காங்க. விக்டர் ரொம்பவே சந்தோஷத்தோட இப்போ அவனோட ரூமுக்கு போகிறான். நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் போய் அமட்ராஜ் மாதிரியே இன்னொரு டேபனாக்கல்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நடந்த எல்லா விஷயத்தையுமே கேப்டன் கிட்ட சொல்கிறான். இன்க்ளூடிங் அமட்ராஜுக்குள்ளேயுமே வந்துட்டு மேபி லிவிங் ஹியூமன் பீயிங் இருக்கலாம், என் கூட லிங்க் ஆகிற அந்த பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷீன்ரோ அப்படின்னா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸில் எழுதியிருக்கிறது பொய்யா அப்படின்னு சொல்லி மாக்கி யோசிக்கிறா. நிறைய விஷயம் பொய் மாதிரி தான் தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மக்கள் எல்லாரும் அதை தான் இத்தனை நாளாக நம்பிட்டு இருக்காங்க. அதை எடுத்தோன்னே நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாதுன்னு கேப்டன் சொல்லவும், அமட்ராஜுவை கிரியேட் பண்ணதே என்னோட முன்னோர்கள் தான், அதையே அதில் மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக அதில் எழுதியிருக்கிற எல்லாமே பொய் தான். ஆனால் ஒரு லிவிங் ஹியூமன் பீயினை வச்சு தான் அமட்ராஜுவை கட்டியிருக்காங்கன்னா என் முன்னோர்கள் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வால்கன் யோசிக்கிறான். அவன் அந்த டெம்பிள் போய் சொல்லுதுன்னா அவங்களுக்கு ஒரு வேலை எவஞ்சலிஸ்ட் கூட கனெக்ஷன் இருக்குமா, மேல இடத்துல ரிப்போர்ட் பண்றேன் என்ன சொல்றாங்கன்னு பாப்பா அப்படின்னு கேப்டன் சொல்றான். சரி மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். பிறந்ததுல இருந்து ஐரிஸ் வந்து ஒரு நன்னா இருந்து ஹோலி ஸ்கிரிப்சருக்கு தான் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பா. பட் இப்போ அது பொய்ன்னு சொல்லும்போது அவ கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறா. இத்தனை மக்களை வாழ வைக்க அப்படிங்கும்போது ஹோலி டெம்பிளே மொத்தமா ஈவிலா இருக்காது, அதுல இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் ஈவிலா இருப்பான், அவனை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவன் மனசை சமாதானப்படுத்துறான். எங்க விக்டர் வந்து அவன் கொண்டு வந்த அந்த கோடிங் எல்லாத்தையுமே வந்துட்டு லேப்டாப்ல போட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அவன் டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆத்தர் சொன்ன மாதிரியே இது எல்லாமே பை அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கோடிங்ல தான் இருக்கு அப்படின்னா ஆத்தர் சொன்னது கரெக்ட் தான். ஆனா அந்த காலத்துல இதுக்காக இந்த எவாஞ்சலிஸ்ட் கூட இருக்கிறவங்க பைங்கிற கோடிங்கை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் எழுதி வைக்கணும், அவங்களுக்கும் இந்த நம்பருக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி விக்டர் யோசிக்கிறான். ஹோலி சோல் டெம்பிளே மொத்தமா பொய்களால கிரியேட் ஆனது. இப்போ அந்த பொய்களை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நாங்க கண்டுபிடிச்ச உண்மையை மக்களுக்கு தெரிய வந்தா பிரச்சனை வரும், இப்போதைக்கு அதை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிடணுங்கிறது தான். ஃபயர் சோல்ஜரா அதிகமாக ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன் வேலையவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விக்டர் சிரிக்கிறான். இப்போ ஆசகுசாவை காமிக்கிறாங்க. பெனிமாரோவை போயிட்டு ஜோக்கர் மீட் பண்றான். அப்படின்னா நீ அவங்கள டைரக்டா போய் அட்டாக் பண்ண போற அப்படிதானே பெனிமாரோ கேட்கவும், நீ மற்ற டாக்ஸ் மாதிரி கிடையாது, உனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஹோலி சோல் டெம்பிள் மேல உனக்கும் டவுட் இருக்கு தானே, உண்மையை தெரிஞ்சுக்கிட உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கான். நீ சொல்ற டாபிக்ல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்குதா, சரி எதுக்காக என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பெனிமாரோ கேட்கவும், டெம்பிளோட உண்மையான குணம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு உண்மை தெரிய வேணாமா அப்படின்னு ஜோக்கர் கேட்கவும், நீ யாரு அப்படின்னு சொல்லி பெனிமாரோ கேட்கறான். நான் ஒரு டார்க் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சொல்றான். உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். நான் இப்படி உண்மையை தேடாம எல்லாருக்குமே போலியா எழுதியிருக்கிற அந்த ஸ்கிரிப்சரை நம்பிக்கிட்டு கடவுளால் எழுதப்பட்டது சன் தான் காடுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் உண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விக்டர் ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. விக்டர் ஹைஜிமால வேலை பார்க்கும்போது டோலா பஸ்ட் ஹியூமன் கம்பஷன் இதை பத்தியே தேடிட்டு இருக்கான். ஹியூமன் கம்பஷனை பத்தின உங்களோட தேரி உண்மையிலேயே ஆசம், நீங்க வேற லெவல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாராட்டிட்டு இருக்கான். என்ன ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்காத, எனக்கு தேவையெல்லாம் உண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். இந்த உலகத்துல நிறைய பொய்கள் இருக்கு, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜோக்கர் வந்து விக்டரை பார்த்து சொல்லவும், நீ யாரு அப்படின்னு விக்டர் கேட்குறான். நான் ஒரு டார்க் ஹீரோ, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் வச்சுக்கோயேன் அப்படின்னு ஜோக்கர் சொல்லியிருப்பான். விக்டர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஹியூமன் கம்பஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவன் வாழ்ற அந்த உலகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், இதோட உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விக்டர் நினைக்கிறான். என்னது 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா, நம்ம கண்டுபிடிச்ச உண்மையை வெளியே சொல்றதுக்கு எதுக்கு 3 வருஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு விக்டர் நினைக்கிறான். அமட்ராஜுவை பற்றின உண்மை மக்களுக்கு தெரியும் தான் பிரச்சனைகள் தான் ஏற்படும், ஹோலி டெம்பிளே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வெளியே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். 3 வருஷங்கிறது பெரிய டைம், அதுக்குள்ளே நம்மளே மறந்துடுவோமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹோலி டெம்பிளோட நாய்களால முடியாது, காலரே இல்லாத ஒரு டாக்கால தான் முடியும் அப்படின்னு விக்டர் நினைக்கிறான். அவன் பெனிமாரோவை தான் இன்டெரக்டா மென்ஷன் பண்றான். பெனிமாரோவை பாத்தியா, எப்போ நைட் இந்த டைத்துக்கு வீட்டுக்கு வந்துருவானே, இன்னைக்கு இன்னும் ஆளை காணும், சரி பெனிமாரோவை பார்த்தா நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு காண்ட்ரா அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு, பெனி திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லி காண்ட்ரா மனசுக்குள்ள நினைக்கிறான். இதுதானான்னு பெனிமாரோ கேட்கவும், ஆமா இங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் கேட் வழியா தான் போறோம் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். ஆமா என்ன மாதிரி ஒரு ஆள் கூட எப்படி நீ நம்பி வந்த அப்படின்னு ஜோக்கர் கேட்கவும், நான் உனக்கு கண்காணி
கண்காணிக்கிறதுக்காக தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு பெனிமாறு சொல்லவும் அச்சோ எனக்கு கீழெல்லாம் தள்ளி விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கலாய்க்கிறான். நீ வாண்டட் லிஸ்ட்ல இருக்க மாட்டிக்கிடுவோன்னு பயப்படலையா அப்படின்னு பெனிமாறு கேட்கவும் எனக்கு தேவையானதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான், அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், நான் வாழ்ற இடத்துல இருக்கிறதுக்கான உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சோலிஹால் டெம்பிள்ல என்னதான் இருக்குன்னு பெனிமாறு கேட்கவும் உண்மையான ஸ்கல்ப்சர்ஸ், அந்த டெம்பிள் மறைக்கிற உண்மையான ரகசியங்கள், சரிவா நம்ம இந்த பில்டிங்ல இருந்து இறங்கி என்ட்ரன்ஸ் வழியா போலாம் அப்படின்னு ஜோக்கர் சொல்லவும் அப்புறம் ஏன்டா மேலே ஏறணும்னு பெனிமாறு கேட்டா ஹீரோஸ் எல்லாம் ஃபைட்டுக்கு முன்னாடி இப்படிதான் ஹைட்டான பில்டிங்ல இருந்து பாப்பாங்க அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். இப்போ ஹோலி சோல் டெம்பிள காமிக்கிறாங்க. இப்போ ராஃபல்ஸ் 3 இருக்கிறவன் வந்துட்டு சன் காட வழிபட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ப்ரேயரை முடிச்சுட்டு அவன் கிளம்புறான். அவன் கூட சில பேர் நின்றுட்டு இருக்காங்க. நான் எதனால டெய்லியோ ப்ரே பண்ணி கடவுளை வழிபடுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கடவுள் தான் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த கிரேட் கேட்டக்லிசம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிறைய ரிலீஜியன் இருந்தது, நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இந்த கேட்டக்லிசம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லா உலகமும் ஒன்னாச்சு, எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இந்த இடத்த கெட்டணும். அண்ட் இதுக்கு ஒரே லீடர் தான் இருக்காங்க. எல்லாருமே இந்த சோலிஹோல் டெம்பிளை வழிபடணும். அப்படி வழிபடாம இருக்கிறது நமக்கு பிரச்சனை. ஆசகுசாவோட டெஸ்ட்ராயர் காட், அவனை வழிபடுறதை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு அந்த ராஃபல்ஸ் 3 சொல்லவும் ஆனா சார் பெனிமாறு ஷீன்மான தொடர்றது பிரச்சனை அப்படின்னு ஷேடோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். இப்போ அதிர்ற சவுண்ட் கேட்க பார்த்தா ஒருத்த ஃபாஸ்டா ஓடி வந்து பெனிமாறு ஷீன்மான் வந்திருக்கான், தி டெஸ்ட்ராயர் காட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் சார் நம்ம அவரை இப்போதைக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ராஃபல்ஸ் 3 கூட இருக்கவன் சொல்றான். செக்யூரிட்டி எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. பெனிமாறு அவங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு இருக்கான். ஜோக்கரும் அவனோட பங்குக்கு நிறைய ஆளுங்களை அடிச்சு போடுதான். பெனிமாறு தான் இருக்கிறதுலயே வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பெனிமாறு ஷீன்மான் கிங் என்ன வேலைன்னு கேட்கவும் டேய் என் நேம் ஒழுங்கா சொல்லுங்க, என் நேம் ஷீன்மான் பெனிமாறு அப்படின்னு அவன் சொல்றான். இவங்களை ஈஸியா அடிச்சிட்டோன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடாத, இவங்க எல்லாருமே எலைட் சோல்ஜர் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு நான் ரொம்ப நாளாவே சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அமட்டராஜோல இருந்து பிளட்டோட ஸ்மெல்லும் கலந்து தான் வருது, ஏதோ கண்டிப்பா தப்பா இருக்கு, இந்த ஹோலி டெம்பிள் எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு பெனிமாறு சொல்லவும் உன் சென்சஸ் ரொம்பவே ஷார்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோக்கர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த டெம்பிள் அவங்களோட அந்த சீக்ரெட் ஃபிளேம் அமட்டராஜோ அப்புறமா சயின்டிபிக்ல பத்தி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. எல்லா கடவுள் படைச்சது எல்லாரும் அதை தான் வழிபடணும்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய இந்த உலகத்துல நான் ஒருத்த வழிபடாதது பெருசா எதுவும் மாறிட போறது இல்ல அப்படின்னு பெனிமாறு போறான். உங்களே மாதிரி ஆளுங்களுக்கு ஹோலி பிளேஸ்க்குள்ள இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ளோகன், அதாவது ஒரு நீடில வச்சு ஒருத்தன் வந்து பெனிமாருவை ஷூட் பண்றான். என்னாச்சு நின்னுட்ட பெனிமாரு அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கேட்கறான். பார்த்தா பெனிமாரு இப்ப அப்படியே மயங்கி கீழே விழறான். ஹே டஃப் காய் எந்திரி அப்படின்னு ஜோக்கர் கூப்பிடுறான். அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான், உங்களே மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஹோலி டெம்பிள்ல இடம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். பெனிமாரு இப்படி எடுத்தோடனே தோத்துட்டான். ஜோக்கருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவா அவனோட டீமும் ரிசர்ச் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்தா அமட்ராஜுக்குள்ள ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங் இருக்காங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாது, இந்த உண்மையை நீங்க மறைச்சிருங்க, 3 வருஷம் கழிச்சு நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஹோலி டெம்பிள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட டீமை தடுத்துருந்தாங்க. ஜோக்கர் அண்ட் விக்டர் இவங்க 2 பேருக்குமே இந்த சோலிஹோல் டெம்பிள் எதையோ மறைக்கிறாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும் தான் இத்தனை நாளா அவங்க ஏம் பண்ணி பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்றாங்க. அமட்ராஜுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. அவ எரியறது மூலமா தான் இவங்களுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். பட் அவ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு விருப்பமே இல்ல. அவ ரொம்பவுமே வெறுப்புல எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கா. அமட்ராஜுக்குள்ள இப்படி ஒரு பிளட் லிஸ்டுக்கான சென்சஸ் இருக்கு அப்படிங்கறத பெனிமாரு சென்ஸ் பண்றான். சோ அவனுக்குமே இதுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிறது புரியுது. பெனிமாருவோ ஜோக்கர் உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு வந்தா பெனிமாருவோ ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் அட்டாக் பண்ணி இப்ப மயங்க வச்சுட்டான். என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.